தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் உங்கள் லட்சுமி கல்யாண். குறள் எண் 384. அரண் இழுக்கா அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானமுடையது அரசு. ஒரு நாட்டிற்கு சொல்லப்பட்ட அறம் எதுவோ அதை ஆட்சி செய்கின்ற மன்னவன் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய தகுதியாக இருக்க வேண்டும். அறத்தை கடைபிடிக்காத மன்னனால் நாட்டை எப்படி ஆட்சி செய்ய முடியும்? ஒரு நாட்டிற்கென்று வகுக்கப்பட்ட அறம் எதுவோ அதை ஒரு துளி கூட அவன் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அந்த அறத்தை கடைபிடிப்பதிலே அவன் எவ்வளவு பெரிய துன்பம் நேர்ந்தாலும் அந்த அறத்தில் இருந்து அவன் விட்டு விலகிவிடக்கூடாது. அறம் அல்லாதவற்றை இரண்டாவதாக வள்ளுவர் கூறுகின்ற போது அல்லவை நீக்கி என்று கூறுகிறார். அல்லவை என்றால் என்ன? அறமல்லாதவை. அறமல்லாத செயல்கள் எது என்றால் கொலை, களவு, கொடுமைகள். இவற்றையெல்லாம் அந்த நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னவன் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் நாட்டில் கொலை நடக்கக்கூடாது, களவு நடக்கக்கூடாது. இதையெல்லாம் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மரண் இழுக்கா. மரம் என்றால் என்ன? வீரம். ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு வீரம் குறைபடக்கூடாது. வீரம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர வீரம் நாளுக்கு நாள் என்ன செய்யக்கூடாது, குறைந்து விடக்கூடாது. அந்த வீரம் இருந்தால்தான் எதிரிகள் இவனை கண்டு என்ன செய்வார்கள், அஞ்சுவார்கள். எனவே வீரம்தான் முக்கியம். மரம் இழுக்காய் என்றால் வீரம் குறைபடாமல் ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மானம் உடையது அரசு என்கிறார். மானம் என்றால் என்ன? தன்மானம். தன்மானம் என்பது தன் நாட்டிற்கு ஏதேனும் ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது, தன் நாட்டை பாதுகாப்பதற்காக உயிரையும் விடக்கூடக்கூடிய லெவலுக்கு மானமுடையவனாக இருக்கும். என் நாட்டை நீ இப்படி இழிவுபடுத்தி விட்டாயே, என் நாட்டிற்கு இவ்வளவு ஒரு அவப்பெயரை தேடி தந்து விட்டாயே என்ற எண்ணம். பாண்டிய நெடுஞ்செழியன் தான் செய்த தீர்ப்பிலே ஒரு சிறு குறை ஏற்பட்ட உடனே இப்படி ஒரு அவமானம் என் நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்று அவையிலேயே கண்ணகியினுடைய தீர்ப்புக்கு அவையிலேயே தன் உயிரை விட்டான். அதுபோல மானமுடையவன்தான் அரசு. இது